தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் எனக்கு ஒரு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டிலேருந்து வெளியிடப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு. இந்த வருட தொடக்கத்திலேருந்து ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் தான் நிறைய வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஏஎல்பி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதே போல் டெக்னிக்கல் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏஎல்பி வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. டெக்னிக்கல் வந்து அடுத்த மாதம் தான் ஸ்டார்ட் ஆகுது. டெக்னிக்கல் போஸ்டிங்கை குறித்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். பார்க்காதவர்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதத்தில் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. சரிங்களா, ஸோ அதற்கடுத்து இப்போ வந்து திரும்பி என்ன வேகன்சி போட்டிருக்காங்கன்னா, ஆர்பிஎஃப்க்கான ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸுக்கான வேகன்சி தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் புரியாமல் போகலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நாம் இன்றைக்கி 2024 வெளியிடப்பட்ட ஆர்பிஎஃப்க்கான ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆர்பிஎஃப் வேகன்சி எவ்வளோ டோட்டலாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 4660 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக போஸ்டிங் இருக்கும். என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ, ரெண்டாவது கான்ஸ்டபிள். சரிங்களா, சப் இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன குவாலிஃபிகேஷன், டீட்டெயில், சேலரி அதெல்லாம் வரிசையாக பார்ப்போம். அடுத்து கான்ஸ்டபிளுக்கு வரிசையாக பார்ப்போம். சரிங்களா, சப் இன்ஸ்பெக்டருக்கு எத்தனை போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா 452. ஸோ 4660 452 போஸ்டிங் தான் எஸ்ஏ போஸ்டிங். மீதமுள்ள 4208 போஸ்டிங் வந்து கான்ஸ்டபிள் போஸ்டிங் தான். சரிங்களா, ஸோ எஸ்ஏவாக வேண்டுமென்றால் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி படித்திருக்க வேண்டும். சரிங்களா, எந்த டிகிரி படித்திருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படித்திருந்தாலே நீங்கள் எஸ்ஏக்கு அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிளுக்கு வந்து 10th படித்திருந்தாலே போதும். கான்ஸ்டபிளுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான். சரிங்களா, இதில் இப்போ எஸ்ஏக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35,400 எஸ்ஏக்கான சேலரி. அதே கான்ஸ்டபிளுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 21,700 கான்ஸ்டபிளுக்கான சேலரி. சரிங்களா, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு 20லேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். ஸோ இதே கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். வயது தளர்வு எதுவும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 5 வருடங்களும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 3 வருடங்களும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, பிடபிள்யூபி ஜென்ரல் இவிஎஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து 10 வருடங்களும், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 17 வருடங்களும், பிடபிள்யூபிடி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 13 வருடங்கள். இந்த வயது தளர்வு எல்லாம் அரசாங்க விதிமுறைக்கு உட்பட்டது. சரிங்களா, இது எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது சிபிடி மெத்தட். இரண்டாவது டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிஇடி. அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், பிஎம்டி. ஸோ இந்த கேட்டகரியில் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். சரிங்களா, அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். ஆனால் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ வரக்கூடிய எல்லா ஆர்ஆர்பிலையுமே வந்து மெயினாக மென்ஷன் பண்ணக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, கட்டாயம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை அதில் லிங்க் பண்ணணும், அதாவது உங்கள் அப்ளிகேஷனில் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கும் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த வேக்கன்சிஸ் ஏதாவது ஒன்று கேன்சல் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன்படியாக இப்போது ஏற்கனவே ஏஎல்பிக்கெலாம் அப்படி தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெத்தடில் இப்போ 500 அப்ளிகேஷன் ஃபீஸ்னால் உங்களுக்கு 400 ரீஃபண்ட் ஆகும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு டேரெக்டாகவே நீங்கள் என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் ஆயிரும். அதுவும் சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 400 ரீஃபண்ட் ஆகும். இந்த 500 யாருக்காவது சலுகை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் சலுகை உண்டு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், மைனாரிட்டி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ், அதாவது இபிசி. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து 250 ரூபாய். ஸோ இந்த கேட்டகரி, அதாவது எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், மைனாரிட்டி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் எல்லாம் தவிர மற்றவர்களுக்கு எல்லாமே 500, இவர்களுக்கு 250. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட். ஸோ என்றைக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது? ஏற்கனவே வந்து இந்த மாதம் தான் வந்து ஏஎல்பி பார்த்தோம். ஸோ அடுத்த மாதம் வந்து டெக்னிக்கல் போஸ்ட்டு போடுறாங்க. அப்போ எந்த மாதம் போடுவாங்க? அதுக்கு அடுத்த மாதம் தான். ஸோ ஏப்ரல் 15 தான் இதற்கான ஸ்டார்டிங் டேட். என்றைக்கு க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 14/5/2024. மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ அன்றைக்கு தான் கடைசி தினம். சரிங்களா, ஸோ இது வந்து பேப்பர் கட்டிங் நியூஸுங்கிறதுனால நம்ம டீட்டெயிலாக இவ்வளோ டீட்டெயில் தான் இருந்துச்சு. ஸோ அதை படித்தோம். இது வந்து ஒஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னும் பார்ப்போம். சரிங்களா, ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.